வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு முகத்தில் கரிய பூசுறாங்க நம்ம ராஜா அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம முத்துவேலும் சிவனாண்டியும் பாம வெடிக்கும், இப்போ எல்லாரும் சேர்ந்து சிதற போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அழகா அபிராமி அம்மாவோட சிலையை நம்ம மினிஸ்டரும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சேர்ந்து திறந்து வச்சுறாங்க. அடடா, இந்த சாமுண்டேஸ்வரி திறந்து வச்சுட்டால இப்போ சந்திரகலா இந்த அபிராமியோட சிலைக்கு இனி தினமும் விளக்கு போட்டு அதே நேரத்தில் பார்த்தோன்னா தூக்கக்கூடிய பொறுப்பை என் மனைவிக்கு வந்துருமே. இந்த டிரைவர் பைய அதை செய்யாட்டுனா விட போகிறதும் இல்லை. இப்போ என்ன பண்ணுவா சந்திரா அப்படின்னு அரண்டு போய் ஒரு பக்கம் நின்னாலும் இன்னொரு பக்கம் அடடா நம்ம வச்ச பாம்பு என்னாச்சு, வேலையை காட்டலையா அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மா சிலைக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட காட்ட நேரம் சாமுண்டேஸ்வரி மனசார கும்பிடுறாங்கன்னு சொல்லலாம். மருமகனாட்டு நம்ம ராஜாவை ஏற்றுக்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் எப்படி பார்த்தாலும் எனக்கு கொஞ்ச நேரத்தில் சில திறக்க நேரம் வெடிக்க போகுது. நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்தா போதா, நம்ம மனைவி சந்திரா வராத்தது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் மினிஸ்டர் வந்தாச்சு. வந்ததும் சாமுண்டேஸ்வரி உங்கள் மருமகை நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் அம்மாவுக்கு யார் சிலை வைப்பாங்க, ஆனால் இவ்வளோ தூரம் அம்மா மேலே உள்ள பாசத்தில் சிலை வைக்காருன்னா கண்டிப்பாக உங்கள் மகா கொடுத்து வச்சவங்க தான். உங்கள் மகளையும் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. இவர் மாப்பிள்ளையாக உங்களுக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு அதுவும் இல்லாமல் அம்மாவை பேரில் ஒரு அனாதை இல்லம் கட்டி 3 வேளையும் தினமும் சாப்பாடு ஏழைகளுக்கு போட போகிறாரு அப்படின்னா இது ஒரு பெரிய சாதனை தான். இவர் லட்சிய மனிதன் தான். இவர் நம்மளை மாதிரிப்பட்ட அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். உங்களால் இந்த கட்சி பெருமைப்படுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியை பெருமைப்படுத்துகிறாங்க. அதே நேரம் நம்ம ராஜாவைக்கும் அவ்வளோ மரியாதை கிடைக்குது. நம்ம சிவனாடி முத்துவெல்லாம் டிரைவர் பையன் மரியாதையை வாங்கிட்டு போட்டோம். ஏன்னா இன்னையோடி கறிக்கோட்டையா எல்லாரும் போகிறாங்களா அப்படின்னு மறைமுகமாக நின்று பார்த்து இருக்கிறாங்க. 10 மணி ஆக போகுது. இப்போ பாம் டபார்னி வெடிக்க போகுது. எல்லா ஒட்டுமொத்த கூட்டமும் இந்த இடத்துல இல்லாமல் ஆக போகுது. இத்தனை நாளைக்கு நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம் விஷயம் இப்போ நடக்க போகுது. என் மனைவி சந்திரகலா தப்பிச்சு அவன் நம்ம சொல்றதுனால வரலை. வசமா சாமுண்டேஸ்வரி மாட்டுனா. இனி ஒட்டுமொத்த சாமுண்டேஸ்வரியோட சொத்தையும் நாங்கள் தான் அனுபவிக்க போகிறோம். நானும் என் மனைவி சந்திரகலாவும் சேர்ந்து தான் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு இன்னையோடி கதை முடிய போகுது அப்படின்னு நம்ம சிவனாண்டி நினச்சி ஒரு லுக்கு விட்டு ஒரு சிரிக்காருங்க. அப்படியே இனி எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு ஒரு சிரிப்போட நிற்கிறாங்க. ஆனால் 10 மணி கரெக்டாக ஆகுது. சிலையை திறக்க மினிஸ்டர் சாமுண்டேஸ்வரி என்ன பார்க்குறீங்க, நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க, வாங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்களும் சேர்ந்து திறக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரம் டாடா நான் வரமாட்டேன் நீ வீட்டில் இருந்த என்ன இந்த கார்த்தி டிரைவர் பையன் ஒரு தில்லாலங்கடி வேலையை போட்டுட்டான், நான் தான் மினிஸ்டரை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னனால ஊர் மக்கள் எல்லாரும் நீங்கள் வராட்டா மினிஸ்டருக்கு அவமானம், நீங்கள் தான் வர வைக்காதாட்டு ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கு, அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு வீட்டில் இருந்த என்ன கையுங்களவுமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம சந்திரா பார்த்தா அக்கா என் மானத்தை வாங்கிறாத, நீ போயிடாத, நீ போய் சிலையை திறந்து மட்டும் வச்சிட்டியன்னா அந்த பையனுக்கிட்ட டிரைவர் பையனுக்கிட்ட நான் தோற்று போயிடுவேன். அதோட பார்த்தோன்னா அந்த அபிராமி சிலைக்கு தினமும் விளக்க போட்டு அதே நேரத்தில் முறவாசல் தூத்து கிளீன் பண்ண வேலையை எனக்கு தந்துடுவாங்க்கா, நான் அவனோட விட்ட சவாலில் நான் தோற்று போயிடுவேன். அப்படி தோத்தா என்னால் தாங்கிக்கிட முடியாது. இந்த டிரைவர் பையனுக்கிட்ட தோக்க வேண்டியது வந்துடக்கூடாது, நீ காரணம் கொண்டோ இந்த சிலையை நீ திறக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் எதுக்கடி திறக்க போகிறேன், நான் போனாலும் இந்த சிலையெல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்னு வீர வசனம் பேசிட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இந்த மினிஸ்டரோட பேச்சை தட்ட முடியலை. என்ன சாமுண்டேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்க, இங்கே வா, 2 பேரும் சேர்ந்தே சிலையை திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராஜராஜையும் கூப்பிட்டாங்க. இங்கே வாங்க, நீ உங்கள் தங்கச்சி சிலை தானே, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சிலையை திறந்து வைங்க அப்படின்னு நம்ம ராஜராஜா சொல்ல
சாமுண்டேஸ்வரியும் இப்போ 2 பேரும் சேர்ந்து சிலையை திறக்க போகிறாங்க. இப்போ வந்து வெடிக்க போகுது பாமு அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டிய முத்துவேலையும் மறைமுகமாக நின்று வேடிக்கை பார்த்து அப்படியே வந்து சிறியில் அவுட்டு சிரிப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிலையை அழகாக திறந்துறாங்க. டாம்னி ஒரு வெடி சவுண்டு. என்னடா வெடிச்சிச்சா, எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடடா வெடித்த உடனே என்ன ரோஜாப்பா தொழியுதும் மருமகனை அப்படின்னு வந்து முத்துவேல் கேட்க நேரம். இது வந்து சந்தோஷத்தில் அவிய விட்ட வெடி அப்படின்னு வந்து சித்தப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம். என்ன வெடியா, அப்போ நம்ம வச்ச பாமை ஏமாத்துட்டோமா, அப்போ அது இந்த சுடலை வந்து ஐயபாமையாக தந்து நம்மளை ஏமாத்தினா அப்படின்னு வந்து ஒன்றும் புரியலையே, ஏன் வெடிக்காம இருக்கு அப்படி அங்கிட்டு இங்கிட்டு வந்து குழம்பிக்கிட்டே நம்ம சிவனாண்டி முத்துவேலு வந்து இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா வராங்க. என்னங்க பாம்பு வெடிக்கலை அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா, வச்சேன் பாரு உங்களுக்கு வந்து நான் எடுத்துட்டேன், நீங்கள் வந்து இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பண்ணுவீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும், அதெல்லாம் நாங்கள் எடுத்து கிளியர் பண்ணியாச்சு, இந்த பாருங்க உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு அடியை கொடுக்குறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க, உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள் இனி டெய்லி வந்து க்ளீன் பண்ணி எங்கள் அம்மா சிலைக்கு விளக்கு போட வேலை அவங்களது, அவங்க செய்யாட்டுனா எப்படி செய்ய வைப்பேன்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே நீ முறவாசல் என் அத்தை வீட்டில் வந்து துணியெல்லாம் துவைச்சது உனக்கு ஞாபகம் இருக்க தானே செய்வா அப்படின்னு வந்து சிவனாண்டிய முத்துவேல்கிட்டையும் கேட்க நேரம். அவங்க அடடா இந்த டிரைவர் பையன் நம்ம சந்திரகலாவை என்ன பாடுபடுத்த போகிறானோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம இப்போவும் தோத்துட்டோம், அந்த டிரைவர் பையன் ஜெயிச்சிட்டான் சித்தப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம். ஆமாம் மோனே இப்போமா நம்ம தோத்துட்ட தான் செய்தோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க அம்மா சிலைக்கு ஆர்த்தி எடுத்து அதை நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கொடுக்க நேரம். நம்ம சாமுண்டேஸ்வரி மனசார வந்து கும்பிடாங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேலும் அடடா இவன் சண்டை அப்படின்லாம் இருந்தோம், இவ சிலையை திறக்க வரமாட்டான்னு இருந்தோம், கடைசியில் வந்துட்டா. இப்போ பார்த்தா அந்த ஆர்த்தியும் தொட்டு கும்பிட்டு இந்த கார்த்தியை மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டா போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டி முத்துவேலை வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எவ்வளோதான் இருந்தாலும் உனக்கு உன் மேலே எனக்கு கோபம் இருக்குது, ஆனால் இந்த சின்ன வயசில் ஒரு அநாதை இல்லம் கட்டி எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய அந்த கேரக்டர் எனக்கு கூட வராது, நீ அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிற, அந்த விஷயத்துக்காகவாவது உன்னை நான் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவை வந்து மாப்பிள்ளையாக கார்த்தியை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சைடு பார்த்தோன்னா அக்கா வந்து சிலையை திறந்து வச்சுட்டா, நம்ம இப்போ அந்த டிரைவர் பையனுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு வந்து சந்திரகலா அரண்டு போய் நிற்கிறாங்க. அதோட இந்த பிடிச்சிக்க வாரியலை, இது நீ தான் க்ளீன் பண்ணணும் சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சின்னத்தை க்ளீன் பண்ணது விளக்கு ஏற்றுது, இதெல்லாம் உங்கள் வேலை தெரியும் தானே, நம்ம ஈஸியாக ஒரு வேலைக்காரியை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், நீ கவலை இல்லை, உங்கள் அம்மா சிலையை பத்திரமா இவ க்ளீன் பண்ணி தொடங்கியது இவளுக்கு வேலை தான் அப்படின்னு வந்து நம்ம மயிலும் கார்த்தியும் வந்து சந்தோஷமா